Hey guys, this is Somin here. Welcome to Somin Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 1910. ஓகேவா? ஸோ ரிமூவ் ஆல் த occurrences of a substring. ஸோ தே ஹேவ் given the two strings s and part அப்படின்றது கொடுத்துறாங்க. I need to perform the following operation on s. கொடுக்கப்பட்டுள்ள string sன்றதுல வந்து நான் ஒரு following operation அப்படின்றத பண்ணணும். அவங்க என்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ until all the occurrences of a substring part are removed. இந்த ஆப்ரேஷன் எது வரைக்கும் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங் எஸ்ல இந்த சப்ஸ்ட்ரிங் பார்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கும்ல, அந்த பார்ட் அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் எது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அத்தனை டைம்ஸ் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்கன்னா ஃபைண்ட் த லெஃப்ட் மோஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ சப்ஸ்ட்ரிங் பார்ட். ஓகேவா? ஸோ தே ஹேவ் கிவன் தட் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங் வந்து ஏபிசி அப்படின்றது இருக்குன்னா அவங்க கொடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஸோ லெட் இஸ் கன்சிடர் சப்ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஏபி அப்படின்ட்டு சொல்றோம்னா இது கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஏபின்றதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இங்க கொடுக்கக்கூடிய ஏபி அப்படின்றத ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து சொல்லலாம் நான் ஸ்ட்ரிங் டாட் ரிப்ளேஸ் அதில் வந்து ஏபிக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்றத போட்டால் எனக்கு வந்து அதை சால்வ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ அப்படி சால்வ் பண்ணுறப்போ ஒரு இஷ்யூ வரும். ஏன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லெஃப்ட் மோஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் எ சப்ஸ்ட்ரிங் பார்ட். ஓகேவா? ஸோ பார்ட் அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட் மோஸ்ட்டாக எது அக்கரா இருக்கோ, லெஃப்ட் மோஸ்ட்டாக எந்த சப்ஸ்ட்ரிங் பார்ட் வந்து அக்கரா இருக்கோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் கிவன் ஸ்ட்ரிங்கில். ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனலாக நான் வந்து எஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன ஒரு இஷ்யூனா இட் இஸ் கன்சிடர்ட் ஏபி அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏபி அப்படின்றது இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங் ஏபி அப்படின்னா எனக்கு வந்து இங்க ஒரே டைம்ல நான் வந்து ஏபி அப்படின்றத ரிப்ளேஸ் பண்ணிட்டேன்னா என்ன சொல்றது, எனக்கு எம்டி சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்றது எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டா வரும். ஸோ இது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கலாம். பட் சில டெஸ்ட் கேஸ் படி பார்க்குறப்போ எரர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன எரர் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வைல் த கிவன் சப்ஸ்ட்ரிங் பார்ட்ன்றது வந்து கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்கிற வரைக்கும் ஐ நீட் டு ரிப்ளேஸ் த ஸ்ட்ரிங். எப்படின்னா எஸ்ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் ரிப்ளேஸ் ஆஃப் தட் பார்ட் அப்படின்ற சப்ஸ்ட்ரிங்க்கு பதிலாக எம்டி ஸ்ட்ரிங் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி ஐ நீட் டு ரிட்டர்ன் த கிவன் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதை நான் வந்து ரன் பண்ணுறப்போ எனக்கு அக்செப்ட் ஆகிடுது. பட் நான் சப்மிட் பண்ணுறப்போ பாருங்க எனக்கு வந்து எரர் வருது. ஓகேவா? என்ன எரர்னா அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா பிஏ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏ அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இட் இஸ் கன்சிடர் ஃபர்ஸ்டே நீ வந்து நீ நாம் கொடுத்துருக்க ப்ரோக்ராம் படி ஏபிஏ அப்படின்றது இங்கேயும் ரிப்ளேஸ் ஆகிடும் அண்ட் இங்கே இருக்க ஏபிஏவும் எனக்கு வந்து ரிப்ளேஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் ஏபி. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் ஏபி. பட் எனக்கு வர வேண்டிய ரிசல்டன்ட் அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து பிஏ அப்படின்னு வரணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிஏ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா நம்ம வந்து லெஃப்ட் மோஸ்டா இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சி அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, பிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லெஃப்ட் மோஸ்டா என்ன இருக்கு, இங்க இருக்க ஏபி. ஸோ அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அகைன் அடுத்த இட்ரேஷன்ல வந்து இங்க ஏபின்றது இருக்கு, அதை ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சாரி, நான் ஏபி இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏபிஏ. ஓகேவா? ஸோ கிவன் சப்ஸ்ட்ரிங் ஏபின்றதுனால ஏபிஏ அப்படின்றது ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஏபிஏ அப்படின்றது அகைன் இட்ரேஷன் வரப்போ ஏபிஏ அப்படின்றது ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிப்ளேஸ் பண்ண எம்டி ஸ்ட்ரிங்கா ரிப்ளேஸ் பண்ண உடனே எனக்கு ஃபைனலாக எனக்கு வந்து பிஏ அப்படின்றது எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எப்படி அதை வந்து ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அந்த சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளேஸ் அப்படின்ற மெத்தட்ல எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் இருக்கு. எத்தனை டைம் வந்து தட் பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் கேன் பி ரிப்ளேஸ்டு பை அனதர் சப்ஸ்ட்ரிங். அதாவது இங்க நான் இன்னொரு சப்ஸ்ட்ரிங் வச்சு ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன், அதாவது ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்து அது மூலமா ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன். அது எத்தனை டைம் நான் வந்து ரிப்ளேஸ் பண்ண அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஸோ ஹியர் வந்து இங்க கிவன் ப்ராப்ளம் படி நான் ஒரு டைம் ரிப்ளேஸ் பண்ணா போதும். ஸோ ஒன்ஸ் நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இஃப் ஐ எம் சப்மிட்னா எனக்கு வந்து ஃபுல்லா ரன் ஆயிடும். ஸோ ஆக்சுவலி இது வந்து மீடியம் டைப் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை நான் காலையில் திங்க் பண்ணுறப்போ எஃபிஷியன்ட் அப்ரோச்சாக இருக்குமா, இது 3 லைன்லேயே முடிஞ்சிருமே அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ பட் இது எனக்கு 100% எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றோடனே ஸோ இதையே நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ see you in more videos. Until then, bye bye.